காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது வழக்கம் போல வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் கைகலப்பு சம்பவம் பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் போது பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் வரதராஜ பெருமாள் பெரிய காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபத்தில் மண்டகப்படி கண்டூர்லி பூஜைகள் நடைபெற்ற பின்னர் ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து கோவிலுக்கு திரும்புவது வழக்கம். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வீதி உலாவின் போது தென்கலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமி முன்பாக திவ்ய பிரபந்தம் பாடி செல்லவும், வடகலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமிக்கு பின்புறம் தேவ பாராயணம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான இன்று சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளிய போது கங்கை கொண்டான் மண்டபத்தில் இரு பிரிவினரும் கோஷ்டியில் வருவது, பாடல்கள் பாடுவது மற்றும் பூஜை செய்வது தொடர்பாக திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு மற்றும் கைகலப்பாக மாறியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக தலையிட்டு இரு பிரிவினரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த சம்பவம் காரணமாக சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். அமைதியாக தரிசனம் செய்ய முடியாமல் சிரமப்பட்ட பக்தர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் திருவிழாவின் புனித தன்மையை பாதிப்பதாக கவலை தெரிவித்தனர். வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினரிடையே இதுபோன்ற மோதல்கள் அடிக்கடி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. Yeah.